ஸோ இது வந்துட்டு Nutella 5-star cheesecake. இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், குக்கீஸ் ஆர் எனி குக்கீஸ் யூ கேன் டேக். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது பேஸ்க்காக தான் இது. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜிப் பவுச் அதில் எல்லாம் போட்டுட்டு நல்லா பேக் பண்ணி டப்புன்னு அடிக்கணும். ஓகே, ஸோ நல்லா இதை க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நான் பண்ண போகிறது என்னென்னா Nutella 5-star cheesecake. இது வந்து ஆடட் சீஸ் கேக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் சீஸ் கேக்ஸ் இப்போ நிறையா வந்திருக்கு, வெரி ஈஸி. இது அதை விட ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், மெல்டட் பட்டர். நம்ம ஊர் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுங்க, ஊட்டி மாதிரி. மெல்ட் பண்ணால் எவ்வளோ கட்டி இருக்கு. Did you see this cuttiness? See the cuttiness? 3 spoons போதும். பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஆக்சுவலி பத்தலை. இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த புட்டிங் அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கேசரி வந்தோடனே கெஸ்ட் வந்தோடனே பண்ணுறாங்கன்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஒகேஷன், கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது சில ஒரு ஆத்தென்டிக் ஃபுட் இருக்கும்ல, இந்தந்த பண்டிகையில் இதெல்லாம் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கும். லைக் ப்ளம் கேக்ஸ். ஸோ பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஏதாவது ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஆல் டன். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிஸ்கெட் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அந்த மோல்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, இது வந்து கப் கேக் மோல்ட். இந்த ட்ரே வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது இப்போது. அதனால் நான் ஏன் இந்த குக்கீஸ் இந்த பிஸ்கெட் சூஸ் பண்ணேன்னா, ஐ எம் மேக்கிங் சீஸ் கேக். அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமே, இந்த வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, போடுறேன். இதில் போட்டோம் தொப்புன்னு வந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஆமாம், இந்த க்ரீம் சீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதோட குவான்டிட்டி வந்து வெறும் 180 grams தான் இருக்குது. ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் இந்த சீஸ் கேக் பண்ணோன்னா ஒரு 400 grams அந்த ரேஷியோவில் பண்ணிக்கலாம். 400 and 200 and 100ன்னு. ஸோ நான் இதில் வந்து இந்த க்ரீம் சீஸ் போட்டுடுறேன். இப்போது இதில் வந்து ஒரு 90 grams ஆஃப் சுகர். ஓகே, இந்த விப்பிங் க்ரீம் கிளிக்கலாம் கிளிக். அதிகம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 250 grams-னா இதில் வந்து ஒரு 100 grams போட்டால் போதும். இப்போது இந்த வெனிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போதும். இது நான் வேறு எதுலேயுமே சேர்க்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன். அந்த மேட்ருவேன் எங்கள் வீட்டிலலாம் அந்த வாங்கி வச்சா அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இதில் நான் 1 spoonful போடுறேன்.
இப்படி இருக்கானே அவன். ஓகே, இதை வந்து நான் அப்படியே பிச்சு போடுறேன். இன்னோவேட்டிவாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சீஸ் கேக் வந்து இப்படி தானே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சீஸ் கேக் இருக்குது, ஆனால் நம்ம அதை வேறு மாதிரி கொண்டு போகிறது அது நம்மளுடைய திறமை, டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட் எல்லார் கையிலையும் இருக்குது. அதை நீங்கள் வந்து எனிதிங் யூ கேன் புட், ஐ மீன் இந்த சென்ஸ் சாப்பிட்ற விஷயம் நான் சொல்கிறது. ஏன்னோ நான் இன்னும் கொஞ்சம் ரிச், இன்னும் நல்ல ரிச்சியராக இருக்கட்டும்ன்றதுனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி கேட்பரிஸ் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து அடிப்போம். முடிஞ்சிச்சு. இதை வந்து அப்படியே அந்த ட்ரேயில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 15 minutes, அவ்வளோதான். உடனே அப்படியே எடுக்கலாம், சாப்பிடலாம் கட் பண்ணி. Tan-ta-dai! 5-star and Nutella cheesecake is ready. And you all will love it, and children especially அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டோன்ட் forget to subscribe. ஓகே, ஸோ லைக், ஷேர் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நான் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதை நீங்கள் அதை பார்க்குறீங்க, எனக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அகெயின். ஸோ ப்ளீஸ் subscribe to your channel. Okay.